வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் 4473 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. இவை விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு ராபி பயிர் செப்டம்பர் இறுதி வாரத்தில் தொடங்கியுள்ள நிலையில் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் இந்த ஆண்டிற்கான பயிர்க்கடனை வழங்க வேண்டும். இதுவரை கடந்த ஆண்டு பயிர் அடங்கல் பசுலியை அடிப்படையாக கொண்டு வழங்கி வந்த பயிர்க்கடன் இந்த ஆண்டு முதல் நடப்பாண்டு பயிர் அடங்கல் பசுலியை அடிப்படையாக கொண்டே வழங்கப்படும் என்று கூட்டுறவு சங்கங்கள் கூறி வருகிறது. இதன்படி அக்டோபர் நவம்பரில்தான் நடப்பாண்டு பயிர் அடங்கல் பசலி அந்தந்த கிராமத்தில் கிராம நிர்வாக அதிகாரியால் பதிவு செய்யப்படும். எனவே இந்த முறையை பின்பற்றினால் பயிரிட்டு காலமான செப்டம்பர் மாதத்தில் பயிர்க்கடன் கிடைக்காமல் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தான் கிடைக்கும். உரிய காலத்தில் கிடைக்காத கடன் உதவி பயன் தராமல் நீர்த்துவிடும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்து வருகிறார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு உரிய அறிவுறுத்தலை வழங்கி சென்ற ஆண்டிற்கான பயிர் அடங்கல் பசுலியை பின்பற்றியே பயிர்க்கடனை கொடுக்கும்படி செய்ய வேண்டும் என்றும், அடமானம் இல்லாத கடனாக 1.60 லட்சத்திற்கு உயர்த்தப்பட்ட அளவான 3 லட்சத்தை கொடுப்பதற்கான உத்தரவை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பாஜக கட்சியின் மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவின் தலைவர் திரு ராஜா அவர்கள் தமிழக விவசாயிகளின் சார்பாக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.